Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. மதுரை அவனியாபுரம் பகுதியில 1000 ஆண்டுகள் பழமையான சிதைந்த நிலையில இருந்த ஒரு முருகன் சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிபி 11 அல்லது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா இந்த சிலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த முதுகலை மாணவர் தா வினோத் அப்படின்றவரு கள ஆய்வுல ஈடுபட்டு இருந்திருக்காரு. அப்பதான் இவ்வளோ பழமையான ஒரு முருகன் சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஆய்வுகள் செய்யும் போது 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு முருகன் சிலை பிற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்தது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். மேலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சிற்பத்தினுடைய கீழ்ப்பகுதியில் மயில் சிற்பம், ஆண் மயில் சிற்பம் காணப்படுகிறது. மதுரை அவனியாபுரம் புறவழிச்சாலை செம்பன் ஊரணி பக்கத்துல இருந்து தான் இந்த சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தலை முன்கைகள் சிதைந்த நிலையில தான் இந்த சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய மொத்த உயரம் 60 சென்டிமீட்டர் மற்றும் இதனுடைய அகலம் 50 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பா தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி அப்படின்றவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே செவ்வந்தீஸ்வரர் அப்படின்ற சிதைந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில இருந்த சிலையா இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காரு. மேலும் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே இதை யாராச்சும் இங்க போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காரு. இந்த சிலையை ஆய்வு செஞ்சு பார்த்ததுல இந்த சிலையில வஜ்ரயுதம், சன்ன வீரம்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதனால இது பிந்தைய பாண்டியர் காலத்தை சேர்ந்தது அப்படின்ற மாதிரியும் அவர் தெரிவிச்சிருந்திருக்காரு. அதன்படி கிபி 11 அல்லது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இப்படி இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான சிதைந்த முருகன் சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஆய்வுகள் செய்யும் போது 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு முருகன் சிலை பிற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்தது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த சிற்பம் மயில் சிற்பம் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா, முதல் காரணமாக உடல் அமைப்பு பார்க்கப்படுகிறது. இந்த உடல் அமைப்புல பார்த்தோம் அப்படின்னா சன்னவீரம் என்று அழைக்கப்படுகிற எக்ஸ் வடிவன்ற அமைப்பு காணப்படுகிறது. மேலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சிற்பத்தினுடைய கீழ்ப்பகுதியில் மயில் சிற்பம், ஆண் மயில் சிற்பம் காணப்படுகிறது. இந்த சிற்பத்துல பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அன்னமயில் அப்படின்னு சொல்றாங்க. இது அன்னமயில் கிடையாது. ஏன்னா பின்னாடி ரெண்டு அடுக்கு அடிப்படையில நீண்ட தொகை காணப்படுகிறது. அப்ப இது ஆண்மயில் சிற்பம், தலையில கொண்டே இருக்குது. அப்ப இதன் அடிப்படையில இது முருகன் சிற்பம் இருக்கின்றது கருத முடியுது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா உடலுடைய அமைப்பு, அந்த வடிவேல் தன்மை அடிப்படையில காணப்படுகிறது. மேலும் இந்த தோள்பட்டை, கால், கை, இந்த 3 பகுதியில கழல், அதாவது அணிகலன் காணப்படுகிறது. மேலும் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் பிற்கால காலகட்டத்தை சேர்ந்தவை. அதனால இது பிற்கால பாண்டியருடைய ஆட்சி காலத்துல இந்த சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிற்பம் எங்க இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து ஆய்வு செய்கையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சிற்பம் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமையில், அதாவது 1 கிலோமீட்டர் பகுதியில ஒரு சிதிலம் அடைந்த ஒரு சிவன் கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் சிவந்தீஸ்வரன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அந்த கோயில் முற்றிலும் சேதம் அடைஞ்சிருச்சு. ஆனா இந்த சிவன் கோயில் இந்த இடத்துல இருந்ததுக்கான எச்சங்கள், அதாவது மேற்கூரை கற்கள், சிற்பங்கள் காணப்படவில்லை. அந்த சிற்பங்கள் காணப்படுறதுக்கான முயற்சி தான் இந்த சிற்பம் இருக்கலாம் அப்படின்றத நான் உறுதிப்படுத்துறேன். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.